தாவேகா தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் பண்ண சொல்லி சரியான முறையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் போலீஸார் அவங்க மேலே 5 பிரிவில் வழக்கு பதிவு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒரு கோட்பாட்டுக்கிடங்க இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு தேர்தல் ஆணையம், காவல்துறை அந்தந்த கட்சியோடும் தலைவர்களோடும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மொத்தத்தில் பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இது போன்ற பிரச்சாரங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்க முடியும். வரும் நாட்களிலே நடைபெறும் பிரச்சாரங்களிலெல்லாம் சரியான கோட்பாடுகள் இருக்க வேண்டும். அந்த கோட்பாடுகளை தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் உறுதியாக இறுதி செய்யும் என்று நான் நம்புகிறேன். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் பாஜகவுடைய நீங்கள் தேசிய கட்சிக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிட வேண்டும் என்று ஏதாவது காலக்கெடு இருக்கிறதா? எல்லா கட்சிகளுக்கும் ஒரு காலம், நேரம், தேதி என்று தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கிறது. அதற்குள் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார்கள். இது எல்லா கட்சிக்கும் இருக்கிற நீதி தானே. பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் தனியாக ஒரு கோட்பாடு இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் இன்றைக்கு களத்திலே முதல் அணியாக இருப்பது என்டிஏ அதிமுக அணி. அதற்கு அடித்தளம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மத்திய மாநில அரசினுடைய இணக்கமே வரும் வருடங்களிலே தமிழகத்தினுடைய வெற்றி என்று. அதன் அடிப்படையிலே வாக்கு எங்களுக்குத்தான், முதல் அணி நாங்கள் தான். 2வது 3வது அணியை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. கண்டிப்பாக பொது சட்டமன்றம் அதே போல தேசிய எம்பி ஒரு எம்எல்ஏ பார்க்குறீங்க. நீங்கள் திமுகவுக்கு அதன் கூட்டணிக்கு வேண்டுமானால் இதில் சந்தேகம் இருக்கலாம். என்டிஏ அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் வெல்லப் போகின்றோம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். காரணம், மக்கள் அந்த மனநிலையிலே இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. விஜய் அவர்களுடைய மறைவின் காரணமாக நேற்றைக்கு கூட நீ வீடியோ பார்த்து இளைஞர்களின் பட்டாளம் விஜய் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இளைஞர்களை கவர்றதுக்கு உண்டான வேலைகளை ஆண்ட கட்சிகளும் ஆண்டு கொண்டே இருக்கிற கட்சிகளும் தவறிவிட்டனர். ஏன்னா அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதிகமாக தேர்தல் அறிக்கை வேண்டும் மற்றும் இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு வருகிறது. என்டிஏ அதிமுக என்றால் வளமான தமிழகம், வலிமையான பாரதம். அதுதான் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவை. இளைஞர்களுக்கு தேவை, நடுவயதினருக்கு தேவை, வயதானவர்களுக்கு தேவை. அதன் அடிப்படையிலேயே எங்களுக்கு வாக்கு வங்கி என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னம் என்று இருக்கக்கூடிய நிலையில பாஜக சின்னத்தில் போட்டியிடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சைக்கிள் சின்னம்ன்றது ஓப்பனாக இருக்கிற காலத்தில் பாஜக சின்னத்தில் போட்டிடுறீங்க. அப்போ பாஜக வேட்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் பத்திரிகை நண்பருக்கு சில புரிதலை நான் கூற வேண்டிய அவசியம். எங்களது சின்னம் சைக்கிள் சின்னம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 3 பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றதால் தேர்தல் ஆணையம் சைக்கிள் சின்னம் கொடுத்தது. அதிலே நாங்கள் நின்றோம். இந்த தேர்தலிலே நாங்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியிலே இருக்கிறோம். 5 தொகுதிகளைத்தான் பெற்றிருக்கிறோம். 12 தொகுதிகள் தேவை. சில கோட்பாடுகள் தேர்தல் ஆணையத்திற்கு தேவை. அந்த கோட்பாடுகள் இல்லாத காரணத்தினால் நேரடியாக நாங்கள் கூட்டணியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பலிலே போட்டியிடுகிறோம். புதிதாக நாங்கள் டேபிள், சேர், சோஃபா என்று ஒரு சிம்பலை வாங்கி அதனை மக்களிடம் சென்று சேர்ப்பது என்பது கட்சியினரிடையே பல சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது. எனவே
இந்தியாவினுடைய முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவினுடைய முதல் கட்சியினுடைய சின்னம் தாமரை. அதன் அடிப்படையில் எங்களுடைய நேரடி கூட்டணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அந்த சின்னத்தை நாங்கள் வெற்றி சின்னமாக எடுத்துக்கொண்டோம். அந்த சின்னம் தமிழகத்திலே பிரபலமான சின்னமாக இருக்கிறது. நன்றி.